அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குறித்து அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் புகார் மனு அளித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குறித்து திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவதூறாக பேசியது கழக தொண்டர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக தொண்டர்கள் காவல்துறையில் புகார் அளித்து வருகின்றனர். அந்த வகையில் குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கழக நிர்வாகி சுரேஷ் என்கிற முத்துகிருஷ்ணன் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அப்போது ஏஜி கிரகோரி, பன்ருட்டி ஆரிஃப் அலி, நெய்வேலி சோனாதிபதி, கடலூர் நாராயணன், ஞானவேல், விருத்தாச்சலம் சங்கர், கம்மாபுரம் சங்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புரட்சித்தாய் சின்னம்மா குறித்து அவதூறாக பேசிய குடியாத்தம் குமரனை கைது செய்ய வேண்டும் என்றும் அவரது யூடியூப் சேனலை முடக்க வேண்டும் என்றும் கழக நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை பற்றி யூடியூப் வாயிலாக மிகவும் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை உபயோகித்த குடியாத்தம் குமரனை கண்டித்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இன்று மாவட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடம் இன்று புகார் மனு அளித்தோம். அவர் மீது நடவடிக்கையை தாமதப்படுத்தினால் மாவட்ட கழகத்தின் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்பதை நாங்கள் தெரிவிக்கிறோம். அருவருக்கத்தக்கான வார்த்தைகள் பேசிவிட்டு கொண்டிருக்கிறார். அதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் மனு கொடுத்திருக்கிறார்கள். மாவட்ட கண்காணிப்பாளர்களிடம் மனுவை கொடுத்தோம். நாங்கள் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதி கேட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த வழியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் தியாகத்தலைவி சின்னம்மா அவர்களை அவதூறாக பேசிய குடியாத்தம் குமரனை அவர்களை கண்டித்து கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்துள்ளோம். சரியான முறையில் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் கடலூர் மாவட்டத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை பற்றி குடியாத்தம் குமரன் அவர்கள் அவருடைய யூடியூப் சேனல் வாயிலாக அவதூறான கருத்துக்களை பரப்பி வருகிறார். அதை நாங்கள் எங்கள் மாவட்டத்தின் சார்பாக அதை கண்டிக்கிறோம். மேற்கொண்டு இதேபோல் அவதூறான கருத்துக்களை அவர் தெரிவித்து வருவார்கள். எங்கள் மாவட்ட பொறுப்பாளர் தலைமையில் மிக மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று கூறுகின்றோம்.